தமிழர்கள் பிற மொழிக்கு எதிரானவர்களா? தமிழ்ல முதன்மை மொழியா கொண்டு அதிலிருந்து பிரிந்து வந்ததா சொல்ற கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படிங்கிற பல மொழிகள் வந்திருக்குன்னு பல வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. மூத்த மொழியை சார்ந்த நம்மள்ட்ட பிரிஞ்சு போன பிற மொழியாளர்கள்ட்ட இப்படி நடந்துக்கிறது நியாயமா? உலகத்திலேயே வேற எந்த நாட்டிலுமே இல்லாத அதிசயம் நம்ம இந்தியால மட்டும்தான் இருக்கு. யுனைட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியால 121 மொழி பேசப்படுது, 22 மொழி ஆட்சி மொழியா இருக்கு. இந்த மொழியை சார்ந்த எல்லாருமே இந்தியாவுக்குள்ள எங்க வேணா பயணங்கள் போகும்போது அவங்களுடைய நாட்டை சேர்ந்த கொடிகளையோ சின்னங்களையோ எடுத்துட்டு போகும்போது அவங்க போற நாட்டுல மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அடிப்படை அறிவு கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்ல அப்படின்னு சொல்லிதான். விருந்தோம்பல்ல தமிழர்களை மிஞ்சருக்கு உலகத்துல யாருமே கிடையாது. நம்மளை நம்பி நம்ம நாட்டை வர்றவங்களுக்கு நாம தான் அவங்கள நல்லா பாத்துக்கணும். சங்க காலங்கள்ல அரசர்களே வழிபோக்கர்களுக்கு உணவளித்த வரலாறுகளும் உண்டு. இங்க சாதி, மதம், மொழியையும் தாண்டி மூளையுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையா இருக்க வேண்டியது மனிதநேயம், ஹியூமனிட்டி.